யாருக்கெல்லாம் நம்பர் 7 பிடிக்கும்? எனக்கு பர்சனலாக இந்த நம்பர் பிடிக்கும். ஏன் இந்த நம்பர் 7 இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது? 7 கடல், 7 கண்டம், 7 உலக அதிசயம்னு ஆரம்பித்து நம்ம தலை தோனி வரைக்கும் இந்த நம்பர் ஸ்பெஷல் தான். ப்ளஸ் பிடிஎஸ் ஃபேன்ஸ், உங்களுக்கு தெரியாதா என்ன? இந்த 7ங்கிற நம்பர் தான் உங்களை ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஆக்க போகுது. அது எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரோட் மேப் மூலமாக தான். 30 நாட்களில் 90 நாட்களில் நீங்களும் ஆகலாம் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு நான் சொல்ல விரும்பலை. சிம்பிளாக நம்மளோட லைஃப்பில் நாம் எந்த ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு நினச்சாலும் கற்றுக்க போகிற விஷயத்துக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்க இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் நமக்கு நம்ம மேலே இருக்க கான்ஃபிடென்ஸ், பேசிக்காக இந்த ரெண்டும் இருந்தால் போதும். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு அவர் ரோட் மேப். வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா? மொத்தம் நாம் கட்ட போகிற வீட்டில் 7 ஃபேஸஸ் இருக்க போகுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்னு இல்லாமல் நம்ம வீட்டோட பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக கட்டிட்டா நாம் நெக்ஸ்ட் கட்ட போகிற ஃபேஸை யாராலையும் அசைக்க முடியாது. ஃபேஸ் நம்பர் 1, ஃபவுண்டேஷன். நாம் ஹை ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸில் கற்றுக்கிட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் பேஸ்மெண்ட்டே. ஜாவா ஆர் பைத்தான் ஆர் ஜாவாஸ்கிரிப்ட். நெக்ஸ்ட் ஃபேஸ், வாசல். நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் லுக்கை பார்த்தே நம்ம வீடு எவ்வளோ அழகாக வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஃபேஸ் 2, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட். இதில் ஃப்ரேமிங்க்கு HTML, ஸ்டைலிங்க்கு CSS அண்ட் இன்ட்ராக்டிவிட்டிக்கு ஜாவாஸ்கிரிப்ட் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் ஒர்க்ஸ். இந்த ஃப்ரேம் ஒர்க் மாதிரிங்கிற டேர்ம்லாம் நம்ம போக வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா ஆங்குலர், ரியாக்ட் ஆர் Vue.js. சரி, இந்த எக்ஸ்டீரியர்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங் இதெல்லாம் ஃபேஸ் நம்பர் 3, backend டெவலப்மெண்ட். சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா பேசஸ். சரி, சர்வர் சைட் ப்ரோக்ராமிங்னு சொல்லியாச்சு. ப்ரோக்ராமிங்னாவே கன்ஃபார்ம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும்ல. இதுக்கு ஒரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆனால் கிடையவே கிடையாது. நம்மளோட பேஸ்மெண்ட் அப்போது நாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சொல்லியிருப்போம்ல, அது ப்ளஸ் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டில் இன்வால்வ் ஆன நீங்கள் படித்த அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்னா அது கூட Node.js, பைத்தான்னா ஜாங்கோ ஆர் ஃப்ளாஸ்க், ஜாவானா ஸ்ப்ரிங் போட், இல்லைனா C# .NET. இதெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அதோட ஃப்ரேம் ஒர்க்ஸ். இதுதான் நம்ம சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா பேசஸில் SQL, NoSQL, ORMs, ஆப்ஜெக்ட் ரிலேஷன் மேப்பர்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். இந்த சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் டேட்டா பேசஸ் தான் நம்மளோட அப்ளிகேஷன் லாஜிக், டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் பிஹைண்ட் த சீன்ஸில் எல்லாம் ஸ்மூத்தாக ரன் ஆகுதா இல்லையான்ட்டு என்ஷூர் பண்ணிக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன? இன்டீரியர் ஃபினிஷிங் தானே. ஃபேஸ் 4, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இந்த ஃபேஸில் தான் ஃப்ளோரிங், கேபினெட்ஸ், கவுண்டர் டாப்ஸ், பெயிண்டிங், வால் பெயிண்டிங் இதெல்லாம் நமக்கு இன்வால்வ் ஆகும். இந்த இன்டீரியர் ஃபினிஷிங் தான் நம்மளோட வீட்டு கட்டுமானத்தை ஒன்றா இணைக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்டை இன்டகிரேட் பண்ணுறது தான் ஃபுல் ஸ்டாக். இதுதான் நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸஸை சர்வர், டேட்டா பேசஸ் அண்ட் APIs கூட கனெக்ட் பண்ணுறது. இந்த API அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் தான் நம்மளோட அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் எண்டை பேக் எண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கும். இந்த ஃபேஸில் தான் நமக்கு டெவாப்ஸும் இன்க்ளூட் ஆகும். டெவாப்ஸ்னால் என்னென்னா, நாம் பில்ட் பண்ண அப்ளிகேஷனை AWS, Azure மாதிரியான க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸில் டிப்ளாய் பண்ணுறது. இந்த டிப்ளாய்மெண்ட்டுங்கிற ஸ்டேஜில் நமக்கு CI/CD டேர்ம் இன்க்ளூட் ஆகும். கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். எந்த மாதிரியான டிப்ளாய்மெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணினா லைக் ஜென்கின்ஸ், கிட்ஹப் ஆர் Azure DevOps இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி தான் டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜ் நடக்கும். நெக்ஸ்ட்டு கண்டெய்னரைசேஷனும் ஒன்று இன்க்ளூட் ஆகும். அது என்னென்னா டாக்கர் இதெல்லாம் யூஸ் பண்ணி அப்ளிகேஷனை கண்டெய்னரைசேஷன் பண்ணுவாங்க. இதுவும் நீங்கள் கொஞ்சமாக போக கற்றுக்கலாம். அப்பாடா, முக்கால்வாசி வேலை முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபேஸ் என்ன? ஃபேஸ் நம்பர் 5, வெப் செக்யூரிட்டி அண்ட் டெஸ்டிங். நம்ம பார்த்து கட்டின வீட்டுக்கு பாதுகாப்புக்கு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இல்லைன்னா எப்படி? அதே மாதிரி தான் நாம் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண அப்ளிகேஷனை பக்ஸில் இருந்தும் வல்னரபிலிட்டிஸில் இருந்தும் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு வெப் செக்யூரிட்டி அண்ட் டெஸ்டிங் இம்பார்ட்டன்ட். இதுதான் ஃபேஸ் நம்பர் 5.
அப்புறம் என்ன, நெக்ஸ்ட்டு நம்மளோட உற்றார் உறவினர் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கிரகப்பிரவேசம் பண்ணிடலாமா? ஃபேஸ் நம்பர் 6 ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ கம்ப்ளீட்டான அப்ளிகேஷனை நம்மளோட யூசர் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு விடுறதும் இல்லைன்னா நமக்காக ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபேஸ் நம்பர் 6. அவ்வளோதானே, எல்லாம் முடிஞ்சாச்சுல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ வரப்போகிறது ஒரு முக்கியமான ஃபேஸ் நம்பர் 7 கண்டினியூஸ் லேர்னிங். வீடு கட்டியாச்சு மட்டும் இல்லாமல் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ரெனோவேட் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் அவசியம். அதே மாதிரி நாம் பில்ட் பண்ணி முடித்த அப்ளிகேஷனை மெயின்டைன் பண்ணுறதும் ப்ளஸ் டெவலப்பரான நாம் கரண்ட் ட்ரெண்ட் டெக்னாலஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறதும் இந்த ஐடி ஃபீல்டில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த ரோட் மேப் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிற ஐடி ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு குட்டி கைடாச்சும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இவ்வளோ கான்செப்ட்ஸ், டெக்னாலஜிஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் சொன்னீங்களே, இதெல்லாம் நாங்கள் எங்கே போய் கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூபே அதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் தான். நாங்களும் இனிமேல் இது ரிலேட்டடான வீடியோஸ் தான் செப்ரேட் பிளேலிஸ்ட்டாக நாங்கள் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் கூட சேர்ந்து கற்றுக்கோங்க. ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.